ஹேர் கட் பண்ணுறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஒரு ரிக்ரெட் வரும் எப்போ அப்படின்னா, யாராவது கார்த்திகா ஷேருக்கு ஆட் மாடல் மாதிரி நடந்து போவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நம்மளோட பழைய ஃபோட்டோவே பார்த்துருப்போம்ல, லாங் ஹேர். அதை பார்க்குறப்பலாம் எனக்கே வயிற்றுச்சல் வரும், தேவையில்லாமல் முடியல கையை வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இது என்னோட கம்ஃபர்ட் ஹேர். நான் ரொம்ப நாளாக ட்ரீம் ஹேர் கட்டில் இருந்த லிஸ்ட்டு தான் இது. பட் இப்போ என்னமோ அசால்ட்டாக வெட்டிட்டு சுற்றுறேன். பட் எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ண முடியுமா அப்படின்லாம் நான் ரொம்ப ஏக்கமாக பார்த்துருக்கேன். இப்போ வந்து அது நடக்குது. வாட் எவர் என்னமோ நினைக்கிறோம், அது நடக்குது இல்லை, அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ரொம்ப ஃப்ரீயாக எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஆஃபீஸில் ஏசி ஒத்துக்காது. நான்லாம் வந்துட்டு ஃபேன் போட்டாலே பிச்சுட்டு போற்றி தூங்குற ஆள். ஏன்னா ஏசி கடையிலாம் எனக்கு சுத்தமாக நடுங்கிடும். எனக்கு தலைலாம் சுத்தமாக காயாது, நீர் கோத்துக்கும், சளி பிடிச்சிக்கும், எல்லா வியாதியும் வந்துடும் இந்த தலை குளிச்சா. அதனாலேயே வந்துட்டு நான் ரொம்ப முடிய ஷார்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். யாராவது கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் ஷாம்பு போடுறீங்களா, கண்டிஷனர் போட்டு விடுவீங்களான்னு வாய் விடுவேன். ரொம்ப அதுவும் வீட்டிலலாம் வந்துட்டு முடி நிறைய முடி இருக்கப்போ நீளமாக இருக்கும். பட் ஆனால் வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கும், கொட்டி கொட்டி மெயின்டைனே பண்ண முடியாது. அதெல்லாமும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து இது கம்ஃபர்ட் ஹேர். இதில் எனக்கு கொஞ்சோண்டு குறையுதுன்னா வந்து நான் கவலைப்பட மாட்டேன், திரும்ப வளர்ந்துரும்னு ஒரு ஃபீல் வந்துடும். அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண டைமில் நான் ஒரு ஹேர் கட் பண்ணால் எனக்கு ஒரு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு ஹேர் கட் பண்ண முடியல, நம்ம வேறு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னும் எனக்கு தோணும். ஒரு மாதிரி லூஸ் மாதிரி யோசிப்பேன். பட் எண்ட் ஆஃப் த டே அதுதான் ட்ரூ. நமக்கு பிடிச்சதை பண்ண முடியலன்னா வேறு என்ன பண்ண முடியும்.